நம்ம கருவாடு குழம்பு எடுத்து பார்க்கலாங்க. கருவாடுலாம் தலையெல்லாம் கிள்ளி பக்காவதாக போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளேயே ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வானல் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லாட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கருவாடு பாருங்கள், சுத்தம் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்துக்கணும். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 செகண்டில் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் இல்லை, ஜீரகம் சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துங்க. பூண்டு சேர்த்துக்கங்க. வெங்காயமும் சத்து வச்சுருக்கோம். தக்காளி 1. வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணிங்க. பூண்டு 2 பல்லு பூண்டு உரிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அந்த அளவுக்கு உரிச்சிக்கோங்க. தக்காளி இருக்குது, ஒரு தக்காளி தான் போட போகிறேன் நான். தேவையான அளவு வந்து புளியும் ஊற வச்சுங்க நல்லா க்ளீனாக. தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் சொண்டை நல்லா வதங்கி வரணுங்க. நம்ம குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் தான் வந்து கருவாடு போடுவோம். இப்போ நம்ம சீக்கிரமாக டைம் இருந்தாலும் சீக்கிரமாக சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே போட்டு வதக்கலாங்க. சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிச்சுங்க. மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேருங்க. அப்படி இல்லைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வதக்கலாம். காரம் கொஞ்சம் தேவைப்படுது. மிளகாத்தூள் நிறையவே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்படியே வதக்கினீங்கன்னா அந்த காரம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் வாசம் வர வரையும் வதங்குங்க. வதக்கினோடனே கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டாங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. மிளகாத்தூள் முன்னாடியே போட்டோம், பூ போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. புளியை வந்து கருவாடு குழம்புலாம் கூட்டி வச்சு தான் போடணும். கருவாடு முன்னாடியே சேர்க்கறதால கொஞ்சம் சீக்கிரமாக, கொஞ்சம் காலையில் அப்பயே சாப்பிடணும் இல்லையா, ஊறாமல் கருவாடுனா ஊறணும். நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா சொட்டின வந்தோடனே இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்க வந்துடுச்சு. கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவை நல்லா சுண்டாக வரணுமோ நல்லா கொதித்து வந்தோடனே அது கருவாடு சாரெல்லாம் வந்தோடனே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கருவாடை வந்து சுத்தம் பண்ணுறப்போ வந்து க்ளீனாக தலையெல்லாம் எடுத்துகிட்டு பக்கவாக லைட்டாக ஒரு சுடு தண்ணி வச்சு ஒரு 10 செகண்டு போட்டிங்கன்னாவே எல்லாமே க்ளீனாக வந்துடும். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. எல்லாம் சாரமாக அதில் போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.